90.4 அலைவரிசையில் இது கொங்கு சமுதாய வானொலி. கொங்கு பொறியியல் கல்லூரி வளாகத்திலிருந்து கொங்கு சமுதாய வானொலி 90.4 இப்பொழுது உங்களுக்காக வரவிருக்கும் நிகழ்ச்சி ஆன்றோர்களுக்கான சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியான அனுபவ். அதாவது இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள் இணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே, வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. நமக்கென ஒரு உலகம், நமக்கென ஒரு வாழ்க்கை, வயது கூட வெறும் எந்தா, இங்கு வாழ்க்கையே ஜாலி வந்தா. வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி, 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. எழுச்சியோடு ஓடி வாங்க, ஆடலாம் பாடலாம், நம் தனித்திறனை காட்டலாம், பாடல் பாடி மகிழ்ச்சியோடு தலையாட்டலாம். அறிவியல் அறிந்து கொள்வோம், வானியல் தெரிந்து கொள்வோம், விண்வெளியில் கூட வீடு கட்டி வாழலாம். வாருங்கள் 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 தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. தள்ளாத வயதை தடை செய்வோம், தளராத மனத்தோடு நடை செய்வோம், 1000 உண்டிங்கு அனுபவங்கள் அள்ளி வழங்கிடுவோம். வாருங்கள் கடமைகளை முடித்த கையோடு உங்கள் கனவுகளை சுமந்து இங்கு வாருங்கள். லா 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 லா. இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆன்றோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் முனைவர் எஸ் மகேஸ்வரன். இன்றைய நிகழ்ச்சியில் அனுபவ் நிகழ்ச்சியினுடைய கருத்துக்களை நம்மோடு நேயர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு தங்கவேல். விஸ்வநாதன், வாய்க்கால்மேடு, பெருந்துறை. கொங்கு எஃப்எம்மில் இந்த டிபிங்கிற நிகழ்ச்சியை பற்றி போட்டிருந்தாங்க. அதனுடைய விழிப்புணர்வாக நான் ஒரு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன்.
டிபிங்கிறது காற்றின் மூலமாக பரவக்கூடியது. அது வந்து அதிக விரைவில் சளி இருமல் இருந்ததுன்னா சீக்கிரம் தொத்திக்கும். குளிர்காலத்தில் ரொம்ப அதிகமாக பரவக்கூடிய நோய். அதுக்காக முகக்கவசம், கூட்டத்தை தவிர்க்கிறது, ஆரம்பத்திலேயே நாம் வந்து பார்த்து சளிக்கெல்லாம் நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து முக்கியமானதாக கருதப்படுது. நோய் எதிர்ப்பு சக்திக்கு அது தேவைப்படுது. இதெல்லாம் உடனே அறிகுறிகள் இருந்ததுன்னா உங்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போய் உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். நல்லா சத்தான உணவுகளை சாப்பிட்டாவே நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா உடலுக்கு வலிமையானதாக இருக்கும். இந்த நிகழ்ச்சி சிறப்பானதாக இருந்தால் கொங்கு எஃப்எம்க்கு நல்வாழ்த்து. வணக்கம். கொங்கு எஃப்எம்மில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் காசநோய் பற்றிய விழிப்புணர்வு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. காசநோய் ஒரு தொற்று நோய் எனவும் அது ஒருவரிடத்திலிருந்து மற்றொருவருக்கு எளிமையாக பரவும் என்பதை மிக அழகாக அனைவரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் நிகழ்ச்சியானது அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காசநோயானது ஒருவருக்கு 2 வாரங்களுக்கு மேல் சளியுடன் கூடிய இருமல், மாலை நேர காய்ச்சல், பசியின்மை, உடல் எடை குறைதல், இரத்தம் கலந்த சளி, மார்பு வலி போன்று இருந்தால் அவை காசநோய்களான போன்ற அறிகுறிகள் இருந்தால் அவை காசநோய்களுக்கான அறிகுறிகளாக இருக்கலாம் எனவும் அதனை அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் அல்லது மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை மேற்கொண்டு அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் அல்லது மருத்துவக் கல்லூரியில் மிக எளிமையாக சிகிச்சையை மேற்கொள்ளலாம். இலவச சிகிச்சையும் நமது அரசாங்கம் வழங்கி வருகிறது. இந்த காசநோயானது குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைத்து வயதினரையும் தாக்கும் நோய்களில் ஒன்று. அதே போல தலைமுடி, நகம், பல் தவிர உடம்பின் அனைத்து பாகங்களையும் தாக்கக்கூடியது இந்த நோய். சர்க்கரை நோய் மற்றும் HIV உள்ளவர்களுக்கு காசநோய் எளிதில் தொற்றிக்கொள்ள வாய்ப்புள்ளது. இந்த நோயை சரியான சிகிச்சை மூலம் முற்றிலுமாக குணப்படுத்த முடியும். அதேபோல் 2016ஆம் ஆண்டு உலக அளவில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் காசநோய் MDR காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் இந்தியர்களே அதிகம் என்று கூறப்படுகிறது. HIV மற்றும் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கையில் உலக அளவில் இந்தியா 2வது இடத்தில் இருக்கிறது. இந்த காசநோயின் அறிகுறிகள் ஒருவருக்கு 2 வாரங்களுக்கு மேல் சளியுடன் கூடிய இருமல், மாலை நேரங்களில் காய்ச்சல், பசியின்மை, உடல் எடை குறைந்து கொண்டு வருதல், இரத்தம் கலந்த சளியாக வருவது, மார்பு வலி இருப்பது காசநோய்க்கான அறிகுறிகள் ஆகும். இதுபோன்ற அறிகுறிகள் உள்ளவர்கள் மருத்துவமனைக்கு சென்றால் முதல் கட்டமாக சளியை பரிசோதனை செய்வார்கள். அவர் ஏற்கனவே காசநோய்க்காக சிகிச்சை எடுத்திருந்தால் எத்தனை நாட்கள் எப்படிப்பட்ட சிகிச்சை அளிக்கப்பட்டது என்பதை பொறுத்து சிகிச்சை அளிக்கப்படும். இதில் 2 வகையான மருத்துவ முறைகள் இருக்கின்றன. புதிதாக காசநோய் வந்தால் அவர்களுக்கு 2 முதல் 3 மாதங்களுக்கு தீவிர சிகிச்சையும் 4 மாதங்கள் தொடர் சிகிச்சையும் வழங்கப்படும். மொத்தமாக 6 முதல் 7 மாதங்கள் சிகிச்சை அளிக்கப்படுவதன் மூலமாக காசநோயை நாம் முற்றிலுமாக ஒழிக்கலாம். ஏற்கனவே காசநோய் சிகிச்சை பெற்று 1 மாதத்துக்கு மேலாக மாத்திரை சாப்பிட்டு முழுமையாக மாத்திரைகள் உட்கொள்ளாமல் பாதியில் நிறுத்தியவர்களுக்கு அரசு மருத்துவமனையில் முழுமையான சிகிச்சை அளிக்கப்படும். அவர்களுக்கு மீண்டும் சளியில் காசநோய் கிருமி இருப்பது உறுதி செய்யப்பட்டால் 8 முதல் 9 மாதங்கள் சிகிச்சை வழங்கப்படும். இவர்கள் 3 முதல் 4 மாதங்கள் தீவிர சிகிச்சையும் 5 மாதங்கள் தொடர் சிகிச்சையும் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த காசநோய்க்கான சிகிச்சையை முழுமையாக தொடர்ச்சியாக நாம் எடுத்துக்கொள்ளாமல் இடையில் விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் போது இந்த நோய் MDR காசநோய் ஆக மாறும் என்று கூறுகிறார்கள். அதேபோல் மற்ற காசநோய் சிகிச்சைக்கான மருந்துகள் இதனை கட்டுப்படுத்த முடியாது என்று சொல்கிறார்கள். நீங்கள் அதேபோல் காசநோய்க்காக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தாலும் அந்த சிகிச்சையை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்த வேண்டியது முக்கிய கடமையாகும். அதேபோல் காசநோய்க்கு நாம் எடுத்துக்கொள்ளும் மருந்துகள் அனைத்தும் பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக ஈரல் பாதிப்பை ஏற்படுத்தும். அதிலும் 2ஆம் கட்ட மருந்துகள் அதிகபட்சமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவை. எனவே இந்த நோய் வந்தால் முழுமையாக சிகிச்சை பெற வேண்டியது அவசியம். மது ஈரலை பாதிக்கக்கூடியது என்பதால் டிபி நோயை பாதித்தவர்கள் உடனடியாக மது அருந்துவதை நிறுத்த வேண்டும். சர்க்கரை நோயாளிகளுக்கு டிபி வந்தால் மருத்துவரின் ஆலோசனைப்படி இன்சுலின் ஊசியை பயன்படுத்த வேண்டும். இந்த காசநோய் பரவாமல் தடுக்க நாம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இருமல் தும்பல் வரும்போது வாயை துணியால் மூடணும். காசநோய் அறிகுறிகள் உள்ளவர்கள் பரிசோதனை செய்து அவர்களுக்கு காசநோய் இருந்தால் முழுமையாக சிகிச்சை பெற வேண்டும். கண்ட இடங்களில் எச்சில் துப்புவதை கூடாது. குழந்தைகளுக்கு BCG தடுப்பூசி போட வேண்டும். இந்த நடைமுறைகளெல்லாம் நாம் முறையாக செய்து வந்தோம் என்றால் காசநோய் பரவலை நாம் முற்றிலும் தடுக்க முடியும். மற்றவர்கள் பரவாமலும் நம்மை சுற்றி உள்ள அனைவரையும் பாதுகாக்கவும் முடியும். முறையாக மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்படும் பொழுது இந்த
காசநோயை முற்றிலும் ஒழிப்பதன் மட்டும் இல்லாமல் நம் குடும்ப உறுப்பினர்களின் நலன்களையும் நாம் பாதுகாக்க முடியும். கே சாமியப்பன், நல்லமத்தாம்பாளையம். நம்ம எஃப்எம்மில் டிபி நிகழ்ச்சி போட்டாங்க, நல்லா கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. டிபினாலே எங்களுக்கு சளி இருமல் தான் வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் சாயந்தரமான காய்ச்சல் வரும், பசியை எடுக்காது, அப்புறம் நெஞ்சு வலிக்கும் வரும்னு இந்த நிகழ்ச்சி ரேடியோவில் கேட்டப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் டிபி நுரையீரலை மட்டும்தான் வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நகம், முடி தவிர எல்லா இடங்களிலும் டிபி நோய் தாக்கும்னு புரிஞ்சுக்கிட்டோம். இது ஆரம்ப சுகாதார நிலையம், ஜிஹெச்சுக்கு போனால் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சு. நன்றி. நான் தொழுநோய் பற்றி கொங்கு எஃப்எம்ல போட்டாங்க, அதை நான் கேட்டேன். அதில் அம்மா நிறைய சொன்னாங்க, தெளிவாகவும் சொன்னாங்க. எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அரசாங்கம் எத்தனையோ நல்ல திட்டங்களை மக்களுக்கு தராங்க, ஆனால் எல்லாமே மக்களுக்கு தெரியறதில்ல. தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆரம்ப நிலையில இருந்து அவங்களோட முழு சிகிச்சையும் இலவசமாக அரசு செய்கிறாங்க. ஒருவேளை தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் ஊனமுற்றிருந்தால் அவங்களுக்கு மறுசீரமைப்பு சிகிச்சை செய்து அந்த நோயால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு செலவுக்காக 8000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சிகிச்சைக்கு அப்புறம் ஊன பராமரிப்பு செலவுன்னு சொல்லிட்டு மாதம் 1500 ரூபா கொடுக்குறாங்களாமா. பல தொண்டு நிறுவனங்களுமே உதவி பண்றான்னு சொன்னாங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இதை பத்தி, தொழுநோயை பத்தி விரிவா கொங்கு எஃப்எம்ல டாக்டர் அம்மா சொன்னது எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்துச்சு. நன்றிங்க சார். வானொலி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். பொருளாதார முறைப்படி பார்த்ததுன்னா விவசாயம்ங்கிறது தர்மகிருத உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருந்த காலமெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் அவனும் பிழைக்கணும், அவன் புள்ள குட்டிகளையும் காப்பாற்றணுங்கிற கல்வி தேவை, மருத்துவ செலவு, அவனுடைய கொஞ்சம் வீடுகள்லாம் ஒரு வலுவாக கட்டணும், பாதுகாப்புக்காகங்கிறது எல்லாம் செய்யும்போது கமர்ஷியலாக தான் ஒரு விவசாயத்தை நடத்த முடியும். விவசாயம்ங்கிறது குறைவான வந்துட்டு போகுது, நான் இருக்கிறவே கோமணத்தை கட்டிக்கிட்டே வாழறங்கிறது வாழ முடியாது. அதனால் அதிகமான காய்ப்பு வேண்டியுள்ள விவசாயி உரங்களை என்னதான் மற்ற தென்னை கழிவுகளை போட்டாலும் அது மக்கி மறுபடியும் அந்த உரங்களை திருப்பி கொடுக்கறக்காகிற கால அவகாசத்துக்கு காய்ப்பு விட்டு போகாமல் இருக்கிறக்காக தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துங்கிறத ஒரு அளவுக்கு நாம் ஒரு போர்ஷனில் அப்போதைக்கு இன்ஸ்டன்ட் கொடுத்தாத்தான் இருக்கு. நிலங்கள்ல அந்த சத்துக்கள் எவ்வளவு இருக்குதுங்கிறதெல்லாம் உறுதி இல்லை. ஏன்னா நல்ல பாசன பகுதிகளில் அந்த உரங்கள் வருஷம் குறைஞ்சு போயிடும். அப்புறம் மரங்கள் எடுத்துக்கும் போது நிலத்தை பலப்படுத்துகிற சோழியே இல்லை, இருக்கிற வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருக்கிற கான்செப்டில் இருக்கிறதுனால இட்டு கட்டுறதுங்கிறது ஒன்று இருக்குது. பஸ்தால் உரங்களை போட்டு நிலத்தினுடைய கார்பன் அளவுகளை அதிகப்படுத்துங்கிறதுல 10 வருஷத்துக்கு ஒருக்கா கூட பஸ்தால் உரங்களை போடுறதில்லை. அது மாதிரி ஒரு இதில் பட்சமாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டே இருந்ததுன்னா அந்த வளம் காய்க்காது. அதுக்காக இன்ஸ்டண்ட்டாக கொடுக்குற இதுகளை கொடுத்தாத்த பொருளாதார அடிப்படையில் இது ஒரு தவிர்க்க முடியாத வேலை, அதை செஞ்சுதான் ஆகணும். தென்னை மரத்துக்கு அதை தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துங்கிறது மட்டுமே போதுமானதாக இருக்காது. அதாவது போரான்கிற சத்து எருக்கலையில் இருக்குது. அதாவது ஒரு மரம் ஒல்லிக்காய் காய்க்குது, அந்த மாதிரி இதாக கெட்டு போயிடுச்சுன்னா தடத்தில் கிடக்கிற எருக்கலையெல்லாம் வெட்டி கொண்டுட்டு நறுக்கி போட்டோம்னா ஒரு வருஷத்துல அந்த ஒல்லிக்காய் எல்லாம் மறைஞ்சு நல்ல காயாயிரும். பொதுவாக போரான் சத்துங்கிறது தென்னைக்கு ஒரு அவசியமான சத்து. அது போக காப்பர், ஜிங்கு, மெக்னீஷியம், இந்த மாதிரி ஒரு முக்கியமான இந்த மாதிரி சத்துக்களை தேவைப்படுது. அதுகளுக்கு அந்த சத்துக்களை கொடுக்கறக்காக நுண்ணூட்டங்கள் அரசாங்க டெப்போவில் நிறைய உற்பத்தி பண்ணுறாங்க. இப்போ சித்தாரில் பெரிய இதெல்லாம் ஆரம்பித்து செய்கிறாங்க. அதுகளை வாங்கி கொண்டுட்டு மரத்துக்கு ஒரு 1/2 கிலோலேருந்து 1 கிலோ வரைக்கும் வருஷம் கொடுத்தாகணும்.
அது இல்லாத கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் டானிக்னு ஒன்று தயார் பண்ணி தராங்க. இந்த உரங்களை திரவ ரூபத்தில் தராங்க. அதை வந்து நல்ல வேற தேர்ந்தெடுத்து அந்த வேற சீவி இது ஒரு 240 மில்லி மருந்து கட்டி விட்டா வருஷத்துக்கு 2 தடவை கட்டணும்னா உண்மையிலேயே காய்ப்பு. என்னுடைய நேரடி அனுபவம். நான் அந்த மாதிரி செய்கிறேன். என்னுடைய மரங்களில் காயில் 100லிருந்து 150 காய் வரை கண்டிப்பாக இருக்குது. தரமான காய்களாகவும் இருக்குது. நான் விதை தென்னம்பிள்ளை உற்பத்தி பண்ணக்கூடிய தகுதிக்கு நான் வந்திருக்கேன்னா என்னோட மரத்தை அண்ணாந்து பார்த்தீங்கன்னா காய் நிறைய இருக்கிறதுனால அந்த காய்கள்லையுமே மரங்களை தேர்ந்தெடுக்கிறதுல காய் கொலை கீழே சரியாமல் இருக்கணும். நிறைய காய் பிடிச்சாலும் கொலையெல்லாம் தொங்கி போய் ஒடிஞ்சு விழுதுன்னு பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி தேர்ந்தெடுத்த மரங்கள் அல்லது காய்ப்பு நிறைய இருக்குங்கிற உர பயன்பாடும் இருக்குது. சில முன்னேற்பாடுகளையும் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் ஈரோடு மாவட்டம் மலைப்பாளையம் சோமசுந்தரம் பேசுகிறேன். அறிவியல் கண்டுபிடிப்புகள் மக்களுக்கு நன்மையை ஏற்படுத்துகிறது என்பது குற்றம் என்ற தலைப்பிலே ஒரு அருமையான வழக்காடு மன்றம் கொங்கு சமுதாய வானொலியில் நடைபெற்றது. மின்னணு மற்றும் தகவல்கள் மிகவும் தீமையை தருகிறது என்றும் மருத்துவத்துறை ஏழைகளுக்கு எட்டாக்கனி என்றும் திரைப்படங்களும் தொலைக்காட்சிகளும் நஞ்சை விளைவிக்கின்றன என்றும் பண்பாட்டை சீரழிக்கிறது என்றும் போராயுதங்கள் மக்கள் வாழ்க்கையை சீரழிக்கிறது என அழகாக 5 குற்றச்சாட்டுக்களை சந்திரசேகர் அவர்கள் பதிவு செய்தார். அதனையே மருத்துவத்துறை ஏழைகளுக்கு எட்டாக்கனி என்ற குற்றச்சாட்டை நிலவேம்பு கசாயம்தான் மக்களை கொரோனாவிலிருந்து காப்பாற்றியது என அழகாக மறுத்துரைக்கிறார் தண்டபாணி அவர்கள். சுதந்திர போராட்டங்களில் நினைவுபடுத்தியது திரைப்படங்கள் தான் எனவும் அண்ணன் தங்கை உறவுகளை சித்தரிப்பதும் திரைப்படங்கள் தான் என வலிமையாக மறுத்திருக்கிறார். தவிர பண்பாடு சீரழிக்கிறது என்பதை மாணவர்களுக்கு ஒரு சீருடை, காவலர்களுக்கு ஒரு சீருடை, ஆசிரியர்களுக்கு ஒரு சீருடை, இதில் எங்கே பண்பாடு சீரழிக்கிறது என்பதை மிக தெளிவாக விளக்கியிருக்கிறார் தண்டபாணி அவர்கள். தவிர மக்களின் வாழ்க்கை சீரழிக்கிறது என்பதை ஜப்பான் நாடு போராயுதங்களால் தான் அழிந்தது என்பதை அதே அறிவியலால் தான் ஜப்பான் நாடு வளர்ந்தது என திருப்பி மறுத்திருப்பது மிகவும் அருமையாக இருந்தது. தவிர கண்டுபிடிப்புகள் அனைத்துமே அருமையான நோக்கம் என்பது கலாம் கண்ட கனவு போல இருபுறமும் கூர்மையான கத்தியை போன்றது. தீரும் நன்றும் பிறர் தர வாரா என திருவள்ளுவர் ஐயா அழகாக நிகழ்ச்சியை நிறைவுபடுத்தினார். வழங்கிய கொங்கு சமுதாய வானொலிக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். என் சுப்பிரமணி, வெள்ளோடு கரைக்கும் பிளஸ். டிபிங்கிறது காற்றின் மூலம் பரவும் நோய். நாம எங்கிருந்தாலும் அந்த காத்து மூலம் பரவும். சளி இருந்தா, இருமல் இருந்தா கட்டாயம் முகக்கவசம் அணியணும். இது கிருமி வெளியில இருந்துன்னா எல்லாத்தையும் பாதிக்காத அளவுக்கு நான் கிருமிக்கு பாதிக்காத அளவுக்கு நம்மளோட நிற்கிறாப்புல மாஸ்க் போட்டு அடுத்தவங்களுக்கு பரவாது. எந்த நோயை இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு நம்ம கட்டாயமாக அது போட்டுக்கணும். நோய் தாக்குதல் இருந்தால் நாம தான் பாதுகாத்துக்கணும். அது எதாக இருந்தாலும் சின்ன சின்ன நோயாக இருந்தால் தங்கி நம்மளை தான் தக்காத்தி கொள்ள முடியாது, நாம தான் தக்காத்திக்கணும். அதுக்கு முகக்கவசம் போட்டுக்கணும். இதுக்கு நல்லது சின்ன சின்ன உடற்பயிற்சி செஞ்சாலும் நல்லதுன்னு சொன்னாங்க. முடிந்த அளவுக்கு செய்து கொண்டு வந்தால் நல்லது. ஆரம்ப சுகாதார நிலையத்தில் டிபி கொண்டு இருக்குது. நாம் நேரம் கிடைச்ச போது நாம் அந்த இடத்துக்கு போய் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம். தங்கமணி, ஒரு பறவைகள் சரணாலயம் பக்கம் வெள்ளோடு. பூந்தரிலிருந்து செல்வராஜ் அவர் தென்னை மரம் வளர்ப்பை பற்றி சொன்னார். நாங்களும் தென்னை மரம், எங்களுக்கு தென்னை மரம்லாம் இருக்குங்க. தென்னை மரம்னா இப்போ ஒரு 22 அடிக்கு ஒன்று வைக்கணும் குறைஞ்சபட்சம் மினிமம். அது 22 அடிக்கு ஒன்று வச்சா ஓரளவுக்கு காப்பு வரும். அது ஒரு நல்ல முறையில் தண்ணி கட்டி பாங்கு பண்ணால் ஒரு 5 வருஷத்துல காப்புக்கு வந்துடுங்க. அவர் என்னென்ன உரம் போடலாம், எப்படி பராமரிக்கிறதுன்னு அதை பற்றி சொன்னாருங்க. ஹைப்ரிட் நாட்டு மரம் இதையெல்லாம் சொன்னாருங்க. அது நாட்டு மரம் பெஸ்ட்டு. ஹைப்ரிட்டு கொஞ்சம் சிரமம். அது சீக்கிரம் ஒரு 25 வருஷத்துல காய்ப்பு நின்று போயிடும். இதுக்கெல்லாம் மாட்டு உரம் இயற்கையான முறையிலேயே உரம் போட்டால் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஓரளவுக்கு அதுவும் காப்பும் ஓரளவுக்கு வருது, காய்ங்க நிறைய பிடிக்குதுங்க. ஊடு பயிராக பார்த்தா உங்களுக்கு இந்த கடலை போடலாம், மக்காச்சோளம், மஞ்சள், எள்ளு. நம்ம விருப்பப்பட்டது எது நம்மளுக்கு சாகுபடியாக
நல்ல வளர்ப்பு இருக்குது, அதை பாடலாங்க. அதை தெளிவாக சொன்னாருங்க. தேங்காவது இப்போல்லாம் கொஞ்சம் விலை இறங்கி போச்சுங்க. ஓரளவுக்கு விலை இருந்ததுன்னா விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் இருக்குங்க. இப்போ ரொம்ப விலை வீழ்ச்சியாக இருக்குதுங்க. இந்த கேரளாவை அடுத்தபடியாக பார்த்தா தமிழ்நாட்டில் அதிக விளைச்சல் இருக்குதுங்க. தேங்காய் உற்பத்தி ஓரளவுக்கு இருக்குது. அதாவது ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தா தேங்காய் அதிகமான மகசூல் தருதுங்க. அதை நம்பி நிறைய விவசாயிகள் இருக்கிறாங்க. அதை சார்ந்து ஏகப்பட்ட தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. தேங்காயினுடைய இதில் இருந்து பார்த்தா மறைமுகமாக வேலையில் இருக்கிற ஏகப்பட்ட பேர் வெளி மாவட்டத்திலேருந்து வந்து தங்கி இங்கே நிறையா பேர் அதை நம்பி வேலை செய்கிறாங்க. தென்னை மட்டையெல்லாம் நல்ல விலைக்கு போகுதுங்க. அதை பார்த்தா எல்லா தென்னை மரத்தில் எல்லா பொருளுமே விலையுள்ள பொருள் தாங்க. மட்டையா தேங்காய் மட்டை நார் எல்லாமே விலையுள்ளது தான். எந்த பொருளுமே எல்லாம் விலையுள்ளது தான். அதை தெளிவாக சொன்னாருங்க. நன்றி, வணக்கம். கொங்கு சமுதாய வானொலி 90.4 நாம் இதுவரையில் கேட்டது ஆன்றோர்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் ஆன்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியான அனுபவ். அதாவது இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள் இணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆன்றோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் முனைவர் எஸ் மகேஸ்வரன். நேயர்கள் இதுவரை கேட்டது நமது கொங்கு சமுதாய வானொலியில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கக்கூடிய அனுபவ நிகழ்ச்சியினுடைய கருத்துக்களை நேயர்கள் இதுவரை வழங்கிய தொகுப்பினை கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு தங்கவேல்.